இது வரைக்கும் நம்ம சேனலில் இட்லி பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இட்லி பார்ட் 6 பார்த்துலாமா. ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் 2 ஸ்பூன் போட்டுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு ஒரு ஃபைன் ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு ஆஃப் கேப்சிகம். நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் ஒன்று போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம் நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இட்லி பண்ணிடலாங்க. இட்லி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு எடுத்து வச்ச எல்லா இட்லியும் போட்டு ஒரு ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி எப்படி வீட்டிலே செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட் எடுத்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வெஜிடபிள் இட்லி தயாராகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் மறக்காமல் கண்டிப்பாக ஸ்வீட் கார்ன் போடுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் கேங்கில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.